மிகவும் பிரியமாய் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வந்து அவரை தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நம்ம தியானிக்கவும் தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவருக்கும் ஒரு அருமையான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான ஆராதனையின் பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லாம். அன்பான சகோதர சொல்ல இந்த நாளிலும் கூட நாம் நமது ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு நமது அன்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக 5 புறஜாதி பெண்கள் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய சத்திய வார்த்தையில நாம் தியானிக்கலாம். அன்பான சகோதர சொல்ல அன்பான சகோதர சொல்லே, அதாவது 5 புறஜாதி பெண்கள் ஃபார் 5 ஜென்டில்ஸ் உமன். அப்போ அன்பான சகோதரர்களே, ஏன் நம்ம 5 புறஜாதி பெண்களை இந்த நாளில் பாடத்தில் தியானிக்க போகிறோம்? 5 புறஜாதி பெண்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் எப்படி இடம் பெறுகிறார்கள்? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் 5 புறஜாதி பெண்களும் கர்த்தருடைய வாழ்வில் 5 புறஜாதி பெண்கள் எந்த அளவில் முக்கியத்துவம் வகிக்கிறார்கள் தான் நாம் இன்னைக்கு பாடத்தில் தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு குறித்து பார்க்கும்போது மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1லிருந்து 5 முடிய வாசிக்கும்போது கர்த்தருடைய வம்ச வரலாறு பாருங்க. அன்பான சகோதர சொல்ல, ஒவ்வொருவருக்கும் வம்ச வரலாறு இருக்கும். நம்ம வரலாறுல நிறைய வம்ச வரலாறு கொடுத்து படிச்சிருப்போம். ஆனால் அன்பான சகோதர சொல்ல, எல்லாருடைய வரலாறும் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கு முன்னாடி ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம அப்பா தெரியும், அப்பாவுக்கு முன்னாடி தாத்தா தெரியும், தாத்தாவோட அப்பா தெரியாது, அவங்க அப்பா தெரியாது, அவங்க அப்பா தெரியாது, அவங்க அப்பா தெரியாது, எந்த ரெக்கார்டும் இல்லை, எந்த விதமான ரெக்கார்டும் நம்மகிட்ட கிடையாது. அதே மாதிரி வரலாறுல வந்து நிறைய அரசர்கள் குறித்து படிக்கும்போது அவர்களுடைய வரலாறும் குறிப்பிட்ட தலைமுறை வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது எப்படி வந்தாங்க, அவங்களுடைய வம்ச வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வம்ச வரலாறு பார்க்கும்போது அன்பான சகோதர சொல்ல, ஆதாமிலிருந்து லூக்காவில் பதிவு செய்கிறார், ஆதாமிலிருந்து கர்த்தர் வரைக்கும் உள்ள வம்ச வரலாறு சொல்லுவார். மத்தேயு பதிவு செய்யும்போது பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். பாருங்க அன்பான சகோதர, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன். ஏன்னா ஆபிரகாம் கோத்திர தலைவன், அவர் ரொம்ப முக்கியமான ஆளு. அவருடைய குமாரனான தாவீது, அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்து, அவருடைய வம்ச வரலாறு அதில் நம்ம படிக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான். அதுக்கடுத்தது யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாப்பின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். அன்பான சகோதரர், நம்ம வசனங்களில் படித்தோம், இது கர்த்தருடைய வம்ச வரலாறு. யூதா பாராசையும் சாராவையும் பெற்றான், தாமார் இடத்தில் பெற்றான். தாமார் அப்படிங்கிற ஒரு பெண். பாரேஸ் வந்து எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் வந்து ஆராமை பெற்றான், ஆராம் வந்து அமினதாப்பை பெற்றான், அமினதாப் நாகசோனை பெற்றான், நாகசோன் வந்து பார்த்தீங்கன்னா சல்மோனை பெற்றான். இந்த சல்மோன் வந்து போவாசை வந்து ராகாப் இடத்துல பெற்றான். ராகாப் அப்படிங்கிற ஒரு பெண்.
அதுக்கடுத்து போவாஸ் வந்து ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் வந்து தாவீதுடைய அப்பா. அடுத்த வசனத்தை படிக்கும்போது ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றாள். பாருங்க, தாவீது வந்து ஈசாய் வந்து தாவீதை பெற்றார். தாவீது வந்து தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில், யாருன்னா பத்சேபாள், அவள் மூலமாக சாலமோனை பெற்றாள்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அன்பான சகோதரர்களே, நாம் படிக்கிறோம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு வரிசை கிரமமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆபிரகாமிலிருந்து, ஏன் ஆபிரகாமிலிருந்து மத்தேயு ஸ்டார்ட் பண்றார்? ஏன் ஆபிரகாமிலிருந்து மத்தேயு ஸ்டார்ட் பண்றார் அப்படின்னா, ஆபிரகாம் மூலமா தான் தேவன் என்ன பண்ணார்? அந்த வாக்குத்தத்தம் பண்ண சந்ததி வரும். அப்போ அன்பான சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆபிரகாம் காலத்திலிருந்து வம்ச வரலாறு வரிசை கிரமமாக பதிவு செய்யப்பட்டு நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வம்ச வரலாறு எங்கேயும் பதிவு செய்யப்படலை, எந்த ஒரு வரலாறுலையும் இல்லை. அப்போ அன்பான சகோதரர்களை நான் பார்க்கும்போது எப்போவுமே வம்ச வரலாறுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, வம்ச வரலாறு எப்போவுமே ஆண்களை மையமாக வச்சு தான் வம்ச வரலாறு குறிப்பிடப்படும். எப்போதுமே ஆண்களை மையமாக வச்சு தான் வம்ச வரலாறு குறிப்பிடுவாங்க. ஆனால் மத்தேயுல இந்த வம்ச வரலாறுல பெண்கள் வழியாக தொடர்றதை நம்ம பார்க்கலாம். பெண்கள் வழியாக தொடர்கிறது. எப்போவுமே வம்ச வரலாறு சொன்னால் ஆண்களுக்கு தான் சொல்லுவாங்க. உலக வரலாறாகட்டும், பரிசுத்த வேதாகமாகட்டும். ஆனால் அந்த பரிசுத்த வேதாகத்தில் மத்தேயு வம்ச வரலாறு சொல்லும்போது பார்க்குறான் பெண்கள் வழியாக தொடர்வதை சொல்றார். ஆனால் லூக்கா கூட பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய வம்ச வரலாறு எழுதும்போது அவர் எழுதுவார், அவருடைய வம்ச வரலாறு கர்த்தருடைய வம்ச வரலாறு அவர் எழுதுவார். அப்போ அவர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஆண்களை பற்றி மட்டும்தான் அதில் சொல்லியிருப்பார், பெண்களே அதில் வந்து வராது. ஆனால் மத்தேயு வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது அந்த வம்ச வரலாறுல பெண்கள் வழியாக தொடர்வதை குறிப்பிட்டு எழுதியிருக்கார். அன்பான சகோதரர், அதுலேயும் பார்க்கும்போது இந்த பெண்களை படித்தோம். தாமார், ராகாப், ரூத், இந்த பத்சேபாள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர் புறஜாதி பெண்கள். அப்போ ஏன் புறஜாதி பெண்களின் பெயர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல வருது? இவங்களாம் புறஜாதி பெண்கள். புறஜாதிகளை வந்து தேவன் வந்து கண்டுக்கவே இல்லை. நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும், பைபிளில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். புறஜாதிகளை வந்து தேவன் விட்டுட்டார். இஸ்ரேல் ஜனங்களை தான் தனக்கு சொந்த ஜனமா தெரிந்து கொண்டார். அப்ப அன்பான சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி. அவர்களை தான் தேவன் வந்து தெரிந்து கொண்டார். புறஜாதி ஜனங்களை வந்து அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்போ இந்த கர்த்தருடைய வம்ச வரலாறுல புறஜாதி பெண்களுடைய பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்குன்னா அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான். இதில் பாருங்க அன்பான சகோதரர்களே, தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய கற்பனைகள், கட்டளைகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை பராமரித்த விஷயமெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி பாதுகாத்தார், பராமரிச்சாருங்க. ஆனால் அந்த ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் பேரில் வைராக்கியம் வச்சுருந்தாங்க. தேவன் பேரில் இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டிருந்த பக்தி வைராக்கியம். எப்படி பக்தி வைராக்கியம்னா, ரொம்ப பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தாங்க. ஆனால் அது அறிவுக்கேற்ற பக்தி வைராக்கியம் இல்லைங்க நம்ம படிச்சுக்கிறோம். தேவன் தங்களுக்கு மட்டுமே சொந்தம். புறஜாதிகள் வந்து தேவனை சொந்தம் கொண்டாடுனா அது தேவதூஷணம் அப்படின்னு சொன்னாங்க. சர்வலமுள்ள தேவன் வந்து தங்களுடைய தேவன். அந்த தேவனுக்கு யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அவர் எங்க தேவன், அவர் எங்களுக்கு தான் தேவன். இது யாருமே வந்து அந்த புறஜாதி ஜனங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம் கொண்டாட இருக்கக்கூடாது. இப்படியாக அதுல வந்து அவங்க உறுதியா இருந்தாங்க. அப்படி மீறி சொந்தம் கொண்டாடினா அது தேவதூஷணமா கருதுனாங்க. நம்ம நிறைய வரலாற்று பைபிள்ல வந்து அந்த செய்திகளை படிக்கலாம். உதாரணத்திற்கு அந்த பாபிலோன்லேருந்து சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் வந்து தேவனுக்கு ஆலயம் கட்டும்போது, செருபாபேல் தலைமையில் ஆலயம் கட்டும்போது அங்கே புறஜாதி ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்து ஆலயம் கட்டுவோம், உங்களுடைய தேவனை தொழுது கொள்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொன்னாங்க? எங்களுடைய தேவனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க புறஜாதிகள், உங்களுக்கும் எங்களுடைய தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்க எங்களோட சேர்ந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படியாக அன்பான சகோதரர்களே, அது பக்தி வைராக்கியம் அவங்க இஸ்ரேல் ஜனங்க கொண்டு இருந்தாங்க. தேவன் தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற எண்ணம். புறஜாதிகள் தேவனை சொந்தம் கொண்டாடினா அது தேவதூஷணம்னு சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர்கள் மத்தியில தான் பிறந்தார். அவர் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னதுக்காக தேவதூஷணம் சொல்றான்னு என்ன பண்ணாங்க?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கொலை செஞ்சாங்க, சிலுவையில் அறைஞ்சாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை தேவகுமாரன்னு சொன்னது அவங்க வந்து தேவதூஷணமாக கருதுனாங்க. அந்த அளவுக்கு வந்து அன்பான சகோதர சொல்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் எங்கூட இருக்காரு, அவருடைய குமாரன் அப்படின்னு சொன்னதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியல, அது தேவதூஷணம்னு நினைச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து அவருடைய கருத்தாகவும் அவருடைய பக்தி வைராக்கியமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கே அவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்க சந்ததியில பிறந்தவர் தான், யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் தான். அப்போ புறஜாதிகள் சொன்னா ஏத்துக்குவாங்களா? அன்பான சகோதரர்களே, அப்போ அன்பான சகோதரர் நம்ம கவனிக்கலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் தனது சொந்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, அப்போ புறஜாதிகளை தேவன் கண்டுக்கலையா? புறஜாதிகளை தேவன் வந்து கைவிட்டாரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதில் வந்து என்ன? இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அன்பான சகோதரர்களே, ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல படிக்கும் போதே நமக்கு நல்லா தெரியும், புறஜாதிகளை தேவன் கண்டுகொண்ட மாதிரியே தெரியல. ஆனா நம்ம பாருங்க அன்பான சகோதரர், தேவன் வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தேவன் வந்து தெரிந்து கொண்டார். ஆதாமுக்குள்ள எல்லாரையும் தெரிந்து கொண்டார். அப்போ புறஜாதிகளை கண்டுக்காத மாதிரி தெரியணும், ஆனா தேவனுடைய பார்வை புறஜாதி மேல இருக்கு. இஸ்ரேல் ஜனங்க வாழ்ந்த காலத்துல பாருங்க, ராஜாக்கள் காலத்திலேயே, அதாவது புறஜாதி தேசம் நினிவே பட்டணம், நினிவே. அப்ப அந்த நினிவே வந்து பார்க்கிறோம் ரொம்ப ஒரு புறஜாதி ஜனங்கள் இருக்கக்கூடிய பட்டணம், விக்கிரக வணக்கம் நிறைஞ்ச பட்டணம், தேவன் யாருன்னு தெரியாது. இப்படியாக அந்த ஜனங்கள் இருந்த அந்த தேசம், ஆனா நல்ல செல்வ செழிப்பா வாழ்ந்த தேசம். அதான் தேவன் சொல்றாரு அந்த நினிவே குறித்து, யோனா தீர்க்கதரிசியில எழுதுறாரு. யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாருங்க அன்பான சகோதரர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதுக்கு எதிராக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் வந்து என்னுடைய சமூகத்துல வந்து எட்டியதுங்கிறார். அப்ப தேவன் பார்க்கிறாரு பாருங்க, புறஜாதி ஜனங்களையும் தேவன் கண்ணோக்குகிறாருங்கிறது இந்த விஷயத்திலும் தெரிஞ்சுக்கிறோம். சோதாம் குமாரா பட்டணத்தினுடைய ஜனங்கள் அக்கிரமம் செஞ்சாங்க, அவங்களுடைய அக்கிரமம் என்னுடைய சன்னிதானத்துல வந்து எடுத்துன்னு சொன்னார் தேவன். இப்படியாக தேவன் வந்து பார்த்தீங்கன்னா புறஜாதிகளையும் கண்ணோக்குறா இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் தான் நம்ம பார்க்கணும். அப்ப நீ நினிவேனுடைய அக்கிரமம் அதிகமானதுனால தேவன் பாருங்க அவருடைய தீர்க்கதரிசி யோனாவை நீ போய் அந்த நினிவேக்கு விரோதமா பிரசங்கி அப்படின்னு சொன்னார். ஆனா நடந்தது தெரியும், அவர் நினிவேக்கு தேவன் போக சொன்னார். யோனா என்ன பண்ணார்? அதுக்கு நேர ஆப்போசிட்ல தர்சீஸுக்கு போனார். அப்புறம் நடந்த சம்பவம் எல்லாம் தெரியும். யோனா வந்து ஒரு பெரிய மீன் விழுங்கி அதை வந்து நினிவேல வந்து அவரை கக்கிடும். அப்ப நினிவேக்கு மீண்டும் யோனா போவார். போய் தேவன் சொன்ன வார்த்தைகளை அங்க சொல்லுவார், உங்களுடைய அக்கிரமம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால அந்த நினிவேவை கவிழ்க்கிறாருன்னு சொன்னார். வசனம் வாசிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். பாருங்க, அந்த ஜனங்கள் மத்தியில யோனா பிரசங்கிக்கிறார். இன்னும் 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போயிரும், உங்களுடைய அக்கிரமம் தேவன் அவருடைய சன்னிதானத்தில் எட்டிடுச்சுன்னு சொல்லிட்டாரு, அழிக்க போறாரு அப்படின்னு சொன்ன அன்பான சகோதர செல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, யோனா சொன்ன அறிவிப்பை கேட்டு, எச்சரிக்கையை கேட்டு அந்த நினிவே தேசத்தினுடைய ராஜா முதல் மனிதர்கள், மிருக ஜீவன்கள் எல்லாருமே உபவாசம் இருக்கிறாங்க. ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து தேவனிடத்துல நாங்க செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. ரட்டுடுத்தி சாம்பல் உட்காரும் பொழுது பாருங்க, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து, இப்ப தேவன் பார்க்கிறார், கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்க வந்து செய்யாம அதுக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார்கள். அன்பான சகோதரர், தேவன் வந்து புறஜாதிகளையும் கண்ணோக்குகிறார் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு உதாரணமா நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர், இப்படியாக அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து திருந்தும் பொழுது, கிரிகளை காமிக்கும் போது தேவன் வந்து அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். அன்பான சகோதரர், இப்படியாக தேவன் வந்து புறஜாதிகளையும் கண்ணோக்குறார். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வந்து
தன்னுடைய சொந்த ஜனமா தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவன் தன்னுடைய கற்பனைகள் கட்டளைகளை கொடுத்து அவர்களை போஷித்த விதத்தை எல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம். இப்போ தேவன் சொல்றாரு பாருங்க, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்துல வசனம் 4-5. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். பாருங்க, அதாவது மோசேயை கொண்டு தேவன் கொடுத்த கற்பனைகளை கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கடைப்பிடிக்கிறாங்களா, அது கீழ்ப்படுகிறாங்களான்னு பார்க்கறதுக்காக, அவங்கள சோதிக்கிறதுக்காக தேவன் அந்த கானான் தேசத்துல பிரஜாதிகளை விட்டு வச்சிருந்தார். அந்த பிரஜாதிகள் யாராருன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த வசனம், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து, இந்த பிரஜாதி நடுவில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிறாங்க. அடுத்த வசனம், அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். பாருங்க, அதாவது தேவன் முதல்ல சொன்னார், நீ அந்த பிரஜாதிகளோட சம்பந்தம் கலக்காத, உன்னுடைய குமாரரை அவர்களுக்கு கொடுக்காத, அவருடைய குமாரத்திகளை உன்னுடைய குமாரர்களுக்கு கட்டாத அப்படின்னு தேவன் தெளிவா சொல்லினார். ஆனா அந்த ஜனங்க பாருங்க, அந்த பிரஜாதி ஜனங்களோட கலந்து சம்பந்தம் கலந்து அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகள் அவர்கள் குமாரருக்கு கொடுத்து பாருங்க, அதுலயும் பாருங்க, அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள், அந்த விக்கிரகங்களை வணங்கினாங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு வைக்கிறவங்களையும் சேவிச்சாங்க. இப்படி சேவிக்கும் பொழுது தேவன் என்ன செஞ்சான்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, எவ்வளவு தேவன் தனக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம் தான், எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு எல்லாம் பக்தி வைராக்கியம் கொண்டு ஜனங்க எப்படியெல்லாம் போறாங்க பாருங்க. தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை. அந்த பக்தி வைராக்கியம் என்பது சும்மா ஒரு போலியான பக்தி வைராக்கியமா தான் இருந்திருக்கு. அன்பான சௌரசன், இப்படியாக அந்த ஜனங்க பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவித்தாங்க. அதனால தேவன் என்ன செஞ்சாருன்னா அவர்களை பிரஜாதி ராஜாக்களை ஒப்பு கொடுத்துருவார். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். அப்ப தேவன் விசேஷமாக தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை அஷ்ட செஞ்சாங்க. அதை உணர்த்துவதற்காகத்தான் தேவன் கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல புரஜாதிகளை வச்சிருக்கார், பிரஜாதி பெண்கள் உள்ள கொண்டு வந்திருக்கார். அப்படி வர அந்த பிரஜாதி பெண்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 5 பிரஜாதி பெண்கள், ஒன்று தாமார், இன்னொன்று ராகாப், இன்னொரு 3வது பெண் ரூத், 4வது பெண் பத்சேபாள், 5வது பெண் நம்ம பாடத்தின் முடிவில் தெரிஞ்சுக்கலாம். அப்ப அன்பான சகோதரர்களே, நமக்கு 4 பிரஜாதி பெண்களுடைய பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பிரஜாதி பெண்களுடைய பேர் நம்ம பார்ப்போம் கடைசியில. அப்ப இந்த 4 பிரஜாதி பெண்களையும் 2 வகையா பிரிக்கலாம். தாமார், ராகாப், ரூத், பத்சேபாள், இந்த 4 பிரஜாதி பெண்களையும் 2 வகையா பிரிக்கலாம் அன்பான சகோதரர்களே. ஒன்று தாமார் மற்றும் பத்சேபாள், இன்னொன்று ரூத் மற்றும் ராகாப். இப்படி இந்த 2 பிரஜாதி பெண்களையும் 2 வகையா, இந்த 4 பிரஜாதி பெண்கள் 2 வகையா பிரிக்கலாம். தாமாரும் பத்சேபாலும் ஒரு வகையில கொண்டு வரலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா ரூத்தும் ராகாப்பும் வராங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம ஒவ்வொரு பெண்களா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தாமார். இந்த தாமாரை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரத்துல வசனம் 1லிருந்து 30 முடிய இருக்கு. நம்ம அவ்வளவு வசனம் படிக்க வேண்டாம், நம்ம அதில் சில வசனம் படிக்கலாம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். பாருங்க அன்பான சகோதரர்களே, இங்க யாக்கோப்புக்கு 12 பசங்க. அந்த 12 பசங்க தான் இஸ்ரேல் ஜனங்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் கோத்திரத்துல 12 பசங்கள்ல யூதா ஒருத்தர். யூதா தன் சகோதரரை விட்டுட்டு எங்க போறார்? அதுல்லாம் ஊரானாகி ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்துல போய் சேர்றார். யூதா ஒரு மிக முக்கியமான, அந்த 12 கோத்திரத்துல ஒரு முக்கியமான நபர். 12 பசங்களே ரொம்ப முக்கியமானவர். அப்போ அங்க பிரஜாதி தேசத்துக்கு போய் அங்க என்ன பண்றார் யூதா? சூவா அப்படிங்கிற ஒரு பேருள்ள ஒரு கானானிய குமார்த்தியை கண்டு, இப்போ சூவாங்கிற அந்த கானானிய பெண்ணை தனக்கு திருமணம் முடிச்சிட்டார். அவளோட திருமணம் முடிச்சு அவன் மூலியமா குழந்தைகளை பெற்றுக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதான் 3ஆம் வசனத்தில் படிக்கிறா. அவள் கர்ப்பவதியாகி, அந்த சூவா கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றால் அவனுக்கு ஏர் என்று பெயர் வைக்கிறார் யூதா. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டார்கள். இப்படி அடுத்து படிக்கிறோம் 5ஆம் வசனம். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று
அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசீபிலே இருந்தான். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். பாருங்க, அதாவது யூதா வந்து அந்த புரஜாதி தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்போ புரஜாதி பெண்ணத்தை அவர் திருமணம் முடிக்கிறார். 3 பசங்க பிறக்கிறாங்க. அப்புறம் அதுல பசங்க வளர்றாங்க. அதுல மூத்த பையன் வந்து ஏர், அவன் பேரு. அவனுக்கு திருமண வயசு வந்துருச்சு. என்ன பண்றாருன்னா, அவனுக்கு வந்து தாமார் அப்படிங்கிற பேருள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறார், தாமார். அந்த தாமார் வந்து அவளும் ஒரு புரஜாதி பெண்ணு தான், கானானிய பெண். அவளை தான் திருமணம் முடிச்சு வைக்கிறார் தன் மூத்த மகனுக்கு. இப்போ அந்த யூதாவின் மகனாகிய ஏர் வந்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செஞ்சதுனால அவனை வந்து தேவன் அழிச்சிட்டார். கர்த்தர் அவனை அழித்து போட்டாருங்கிற வசனத்தில் படிக்கிறோம். அப்புறம் யூதா வந்து ஓனானை நோக்கி சொல்றார். அதாவது ஏர் வந்து மூத்த பையன் இறந்துட்டான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செஞ்சதுனால தேவன் வந்து அவனுக்கு அழிச்சிட்டார். ஆனால் அவனுக்கு திருமணமாகி அந்த தாமார் மனைவியா இருக்கான். இப்போ என்னன்னா, அவன் அந்த யூத வழக்கத்தை, இஸ்ரேல் ஜனங்களோட வழக்கத்தின் பிரகாரம் பாருங்க அன்பான சகோதரர்களே, அந்த அடுத்த பையன் அந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கணும். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவிடத்தில் சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரம் அடைய செய்து உன் தமையனுக்கு சந்ததி உண்டாக்கு அப்படின்னு சொல்றார். இப்போ அந்த மாதிரி வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்து கட்டளை. சகோதரன் இறந்தாச்சுன்னா அவனுடைய மனைவி அவன் திருமணம் செய்து சந்ததி உருவாக்கும். அவன் அப்பா அந்த இறந்த சகோதரனுடைய பேர் தான் அந்த சந்ததிக்கு விளங்கும். இப்போ இதை வந்து ஓனான் வந்து தெரிஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா, அந்த சந்ததி தன்னுடைய சந்ததியா இருக்காதுன்னு நினைச்சிட்டு அவன் மனைவியை சேரும் பொழுது பாருங்க அந்த குழந்தை உருவாகாத மாதிரி பண்ணிட்டார். இது வந்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருந்ததுனால அவனையும் தேவன் வந்து அழிச்சு போட்டார். அன்பான சகோதரர்களே. அடுத்தது யூதா பயப்பட்டார். 3வது இன்னொரு பையன் இருக்கிறான் சேலான். அந்த பையனையும் தேவன் அழிச்சிட்டு என்ன பண்றது, அதான் சொல்ல போற. அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரன் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ போய் தகப்பன் வீட்டில் கைம்பெண்ணா தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டில் தங்கி இருக்கிறான். இப்படி போய் அவன் தாமார் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். சேலா பெரியவனானு எனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டார் யூதா. இப்படியாக காலங்கள் போயிட்டு இருக்கு. அநேக நாள் சென்ற பின்பு சூவாவின் குமார்த்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவுடைய அந்த மனைவி மரிச்சிச்சு. யூதாவுடைய துக்கம் மாறின பின்னாடி அவர் வந்து தன்னுடைய வேலைகளை பார்க்குறார். மனைவி இறந்துட்டாரு. அப்போ துக்கத்தில் இருக்கார். அடுத்தது அவன் என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் அதுல்லா மூரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவில் தன் ஆடுகளை மயிர்கத்திரிக்கிற இடத்துல போகிறான். அதாவது அன்னைக்கு அவங்களுடைய தொழில் வந்து ஆடுகளுக்கு மயிர்கத்திரிக்கிறது. ஆடு மாடுகள் தான் அங்கே, ஆடுகள் தான் அதிகமான வச்சிருப்பாங்க, வளர்த்துவாங்க. அதுதான் அவங்களுடைய செல்வம். அப்போ அந்த ஆடுகளுக்கு மயிர்கத்திரிக்கிறதுக்காக அவர் வந்து திம்னாவுக்கு போறார். அப்போ என்ன நடக்குது பாருங்க, மற்ற ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துல வசனம் 13ஆம் வசனம். அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, அதாவது உன் மாமனார் வந்து தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறதுக்கு திம்னாவுக்கு போறாருங்கிற செய்தி வந்து தாமாருக்கு போகுது. அதனால தாமார் என்ன பண்ணான்னா, சேலா வந்து பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால தன் கைம்பெண்ணுக்குரிய, அதாவது கைம்பெண்ணா கணவனை இழந்த பெண், கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை களைஞ்சு போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போற வழியில நீரூற்றுகளுக்கு முன்பாக போய் உட்கார்ந்தான். யூதா வந்து போற வழியில போய் உட்கார்ந்துச்சு அந்த பெண் தாமார். யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடி இருந்தபடியால அவள் ஒரு வேசி என்று நினைத்து என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வழியா அவள் இடத்துல போய் அவள் தன் மருமகள்னு தெரியாம அவள் இடத்துல வந்து சேர்ந்துட்டார். இதனால வந்து சேர்றதுக்கு கேட்கும்போது அவன் எனக்கு என்ன தருவேன்னு கேட்குறான். அதற்கு அவன் என்ன சொல்றான், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். அது நீங்க அனுப்புற வரைக்கும் எனக்கு ஒரு அடையாளத்தை அடமானம் கொடுப்பீராக அப்படின்னு சொல்லி தாமார் சொல்லுது யூதா கிட்ட. அப்போ அந்த பெண் வந்து ஒரு அடமானம் கேட்குது தாமார். அடமானம் உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு யூதா கேட்கிறாரு. அதற்கு அவள் சொல்றா, உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோளும் கொடுக்கணுங்கிறார். உன்னுடைய முத்திர மோதிரம், ஆரம், உம்முடைய கைக்கோள் இதை கொடுக்கணும் அப்படின்னு தாமார் சொல்லுது. அதை கொடுத்துட்டார். இப்படியாக யூதா அவரிடத்துல சேர்ந்தார்.
அவள் அந்த தாமார் வந்து யூதாவால கர்ப்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து கைம்பெண்ணுக்குரிய வசனங்களை அணிஞ்சிச்சு. அந்த பெண் அணிஞ்சிச்சு. இப்படியாக தாமார் தன்னுடைய வேலை பார்க்க போயிடுச்சு. அன்பான சகோதர சொல்லு. அப்போ இந்த சூழ்நிலையில வந்து அது இவருடைய முத்திரை மோதிரம், யூதாவுடைய முத்திரை மோதிரம் அவருடைய முக்கியமான பொருள். முத்திரை மோதிரம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கிட்ட கொடுத்துட்டார், தாமார்கிட்ட கொடுத்தார். யாருன்னே தெரியல, அவருக்கு யாருன்னே தெரியல. அவர் ஒரு வேசியை நினைச்சு அதை கொடுத்துட்டார். இப்படியாக அந்த அந்த கொடுத்த பொருளை வாங்கிட்டு வர்றதுக்காக பாருங்க என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது அங்க அனுப்பி விடுறாரு. அவர் போய் கேட்டு அந்த பெண்ணை காணன்னு திரும்பி வர்றார். அந்த தாசி அவ்விடத்தில் இல்லை என்று அந்த மனிதர்கள்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறார். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டி அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, தமக்கு அபகரித்து வராதபடிக்கு அவளை கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அது கிடைக்கல, அந்த அவருக்கு கொடுத்த பொருள் வந்து கிடைக்கல. அவர் அந்த ஃப்ரெண்டு அதுலாம் ஊரானாகிய அந்த ஈராம் வந்து தேடி பார்த்துட்டு வந்துட்டார். இப்படியாக வந்து அது கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக காலங்கள் உருண்டோடுது. ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்னாடி உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினால் அந்த வேசித்தனத்தினால கர்ப்பவதியுமானால் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்படுது. தாமார் வேசித்தனம் பண்ணி கர்ப்பவதி ஆயிட்டா, 3 மாசத்துல அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அதனால அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாங்க, அவளை சுட்டரிக்கணும் அப்படின்னு யூதா வந்து சொல்றார். இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய பழக்கம். இந்த மாதிரி வந்து தவறு செஞ்சா சுட்டரிச்சு கொண்டுருவாங்க. யூதா சொல்றார், அவளை வெளியே கொண்டு வாங்க, அவளை சுட்டரிக்கணும் அப்படிங்கிறார். இப்ப அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமன்னத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன், இந்த முத்திரை மாதம் இந்த ஆரம்பம் கோலம் யாருடைய என்று பாரும் சொல்லி அனுப்பிவிடுறான் அந்த பெண். இப்படியாக நான் வந்து இந்த அடைமானமான இந்த பொருளை கொடுத்து அனுப்புது. இந்த கோல் முத்திரை மோதிரம் இது யாருதோ அவனால தான் நான் கர்ப்பவதியான அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த ஊரார் முன்னாடி சொல்லுது. அப்ப யூதா வந்து அதை வாங்கி பார்த்துட்டு பாருங்க, இதெல்லாம் வாங்கி பார்க்கிறார் யூதா. உடனே என்ன செய்யறார்? ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் வசனம் 26, 27. யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. பாருங்க, அதாவது யூதா பாருங்க அதை பார்த்துட்டு என்னிலும் அவள் நீதியுள்ளவள் அப்படின்னு சொல்றார் தாமார். அப்போ அவளுக்கு பிரசவ காலம் வருது. அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கு, 8 குழந்தைகள். அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மறுத்து வச்சு அதன் கையை பிடித்து ஒரு சிவப்பு நூலை கட்டி அது முதலாவது வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னார். ஆனா அந்த குழந்தை மீண்டும் அந்த கை உள்ள வாங்கிடுச்சு. அது நான் சகோதரன் வெளிப்பட்டான், அடுத்த குழந்தை வெளிப்பட்டுச்சு. அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன, இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும்னு இது தனி பாடம் முன்னாடி பார்க்கலாம். அதனால அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு கையில சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான், அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டுச்சு. அப்போ இந்த யூதாவால தாமாருக்கு அங்க 2 குழந்தைகள் பிறந்தது. அன்பான சகோதர சொல்லு. அப்போ யூதாவிற்கு பாருங்க இப்போ உயிரோடு இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து 3 பசங்க, ஏர், ஓனான், சேலா. அதுல ஏரும் ஓனானும் இறந்துட்டாங்க, சேலா இருக்காரு. தாமார் வந்து யூதாவுக்கு பெற்ற பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது பாரேஸ் மற்றும் சேரா. அப்போ அன்பான சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமார் வந்து தன்னுடைய மாமன் வந்து நீ உங்க தகப்பன் வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்புனா கூட, அவ தகப்பன் வீட்டில் போய் இருந்தா கூட அங்க வந்து இந்த தாமாருடைய குணலட்சணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவ வந்து இங்க இருந்த போது யூதாவினிடத்துல யூதாவின் வீட்டுல இருந்த பொழுது உண்மையான தேவன் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த பெண் பாருங்க பிரஜாதி பெண்ணாக இருந்தாலும் தன் தகப்பன் வீட்டுல போயிட்டு அவன் வெயிட் பண்ணுது. தன்னுடைய மாமா யூதா வந்து தனக்கு வந்து நல்லது செய்வார் அப்படின்னு நம்பி இருக்கு. தேவனுடைய வித்து நான் தன்னில் வரணும்னு விருப்பப்படுது. அதனாலதான் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராச்சும் திருமணம் முடிச்சிருக்கலாம், முடிக்காம அங்க இருந்துச்சு. அப்ப இந்த வகையில வந்து பார்க்கும் பொழுது அதனாலதான் யூதா வந்து சொல்றார், அவள் என்னிலும் நீதியுள்ளவள் அப்படின்னு சொல்றார். அப்ப தாமார் வந்து இப்படியாக வந்து இந்த ஒரு அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். இதனால வந்து அவள் கர்த்தருடைய வம்ச வரலாறுல அந்த பெண் வந்து இடம்பெறுது. அடுத்து வந்து ராகாப். இந்த ராகாப் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பார்க்கணும் அன்பான சொல்ல யோசுவா புத்தகத்தில் படிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியன் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள்.
அன்பான சகோதரர் சொல்லி பார்க்கிறோம். அதாவது இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும் பொழுது மோசே அங்க வந்து பாதியில இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தினது ஜோஸ்வா. அந்த ஜோஸ்வா தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் நியாயாதிபதி. அப்போ கானான் தேசத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. இப்ப கானான் தேசத்தை வந்து பாத்தீங்கன்னா வேவு பார்க்கணும். அதுக்காக பாருங்க, யூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமா வேவு பார்க்க முன்னாடி அனுப்புறாரு. நீங்க போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்க. அந்த எரிகோ தேசம் பட்டணம் அதை பார்த்து வாருங்கள் அனுப்புறாரு. எரிகோ பெரிய பட்டணம். அப்போ அவர்கள் போய் அங்க என்ன பண்ணாரு, எரிகோ பட்டணத்துல ராகாப் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு வேசி இருக்கான். அவருடைய வீட்டுக்குள்ள பிரவேசி தங்குறாங்க. அப்ப தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் புத்திரர் சில மனுஷருக்கு தங்கியிருந்ததாக இங்க வந்தார்கள் என்று எரிகோவன் ராஜா சொல்லப்படுது. அதாவது அந்த காலத்துல ராஜாக்கள் ஒற்றர்கள் பாட வச்சிருப்பாங்க. தேசத்தை வேவு பார்க்க 2 பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து பாருங்க 24 ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க. அப்போ வரும்பொழுது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரக்கூடிய பகுதியில் அவங்க வரக்கூடிய இடங்கள்லேருந்து வரும்பொழுது அந்த வரக்கூடிய தேசங்களில் நிறையா அந்த தேசத்தால் இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. வர்ற வழியில் நிறையா தேசங்களை ஜெயிச்சுட்டே வந்தாங்க. அப்போ அவருடைய தேவன் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே அந்த இஸ்ரேல் ஜனங்க வர வழியில் இருக்கிற எல்லா தேசத்தினுடைய ராஜாக்கள் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்களுடைய தேவன் வந்து பயங்கரமான தேவன், இவங்க போரே செய்யாம கூட வெற்றி தராரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. அதனால வந்து ரொம்ப அந்த இஸ்ரேல் ஜனங்க வர வழியில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் வந்து ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க. அப்போ இங்க வந்து எரிகோ அடுத்தது எரிகோ நிக்குது. எரிகோ பட்டணம் முன்னாடி இருக்கு. அப்ப அந்த பட்டணத்தை வந்து ஜெயிக்கணும். அப்போ 2 வேவுக்காரர்கள் ஜோசுவா அனுப்பிக்கிறார். இந்த விஷயம் எப்படியோ அந்த எரிகோவின் ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே வந்து எரிகோ ராஜா வந்து தன்னுடைய தேசத்துல தன்னுடைய போர் வீரர்களை விட்டு எல்லாத்தையும் சல்லடை போட்டு தொலைவரார். அப்படி போடும்போது அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்புறாரு. ராகா அங்க அந்த பெண்கிட்ட ஆள் அனுப்புறாரு பாருங்க. எரிகோவின் ராஜா, உன்னிடத்துல வந்து உன் வீட்டுக்குள்ள பிரவேசித்த மனுஷனை வெளியே கொண்டு வா. தெரிஞ்சு வச்சு பாருங்க, ராகாப்புடைய வீட்டுக்குள்ளதான் அந்த பெண்கள் அந்த 2 பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு அந்த மனுஷனை வெளியே கொண்டு வா அப்படிங்கிறார். அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பாக் பண்ணி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னா. இப்படியாக வந்து அந்த ராகாப் வந்து தன்னுடைய வீட்டில் அந்த 2 வேவுக்காரரை மறைச்சி வச்சிருச்சு. அன்பான சகோதர சொல்றேன். இப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்ணுது, அந்த ராகாப்ங்கிற அந்த பெண் வந்து அந்த ஸ்திரீ என்ன பண்றா, 4 வசனம் 5 வசனம். அந்த ஸ்திரீ 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்களை எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏறி பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தண்டுகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள். அந்த ராகாப் என்ன பண்ணுதுன்னா ராஜா கிட்ட சொல்லுது, அதாவது வந்தாங்க இங்க இல்லை சொல்லிடுச்சு, எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, வாசலை அடைக்கும் இருட்டு நேரத்தில் வந்தாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க, எங்க போனான்னு தெரியல, நீங்க போனீங்கன்னா பிடிச்சிக்கலாம், நீங்க சீக்கிரமா போனீங்கன்னா அவங்களை பிடித்து கொள்ளலாம்னு சொல்லுது. ஆனா அந்த பெண் என்ன பண்ணுச்சுன்னா தன் வீட்டுக்கு மேல அந்த சணல் தட்டைகளுக்குள்ள அந்த 2 மனுஷரையும் வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு வச்சிச்சு. மறைச்சு வச்சுட்டு ராஜாவுடைய போர் வீரர்களுக்கு ராஜாவுக்கு பதில் சொல்லி அனுப்பிச்சு, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த 2 வேவுக்காரரையும் தன்னுடைய வீட்டுல வந்து மறைச்சு வச்சிச்சு. ஆனா இந்த பெண் ராகாப்புடைய வீடு வந்து அந்த எரிகோ பட்டணத்தினுடைய அலங்கத்தின் மேல இருக்குது. அலங்கம் என்றால் தெரியும், அந்த காலத்து ராஜாக்கள் வந்து தங்களுடைய தேசத்தை சுற்றிலும் பெரிய கோட்டை கட்டுவாங்க. அந்த மதில் சுவரெல்லாம் வந்து பயங்கரமா பெரிய மதில் சுவரா இருக்கு. அந்த மதில் சுவத்து மேல வந்து இந்த மதில் சுவத்து மேல வந்து குடியிருப்பாங்க, போர் வீரர்கள் குடியிருப்பாங்க, வீடெல்லாம் இருக்கு அது மேல. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மதில் சுவரா இருக்கு. இப்படியாக வந்து அந்த பெண் ராகாப் அங்கதான் குடியிருந்துச்சு. இப்போ அந்த 2 பேர்த்த மறைச்சு வச்சுட்டு என்ன பண்ணிச்சுன்னா அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிடுச்சு. உடனே அவங்க வந்து தொலைவிட்டு போறாங்க. அந்த மனுஷர் வந்து யோர்தானுக்கு போகிற வழியில துறைகள் மட்டும் அவர்களை தேடி போனார்கள். அவர்கள் தேடிகள் புறப்பட்டு போன உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ள முன்னே அவள் வீட்டின் மேல் அவளிடத்துக்கு ஏறி போய் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனால் என்றும் அறிவேன். அந்த அம்மா வந்து ராகாப் சொல்லுது பாருங்க, கர்த்தர் வந்து உங்களுடைய தேவன் பெரியவர்ங்கிற சாட்சி கொடுக்குது. உங்களை குறித்த திகில் எங்களுக்கெல்லாம் வந்துருச்சு, அதனால எங்க தேசத்து குடிகள் எல்லாம் வந்து சோர்ந்து போயிட்டாங்க அப்படிங்குது. இந்த ஒரு புறஜாதி பெண் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இன்னும் சொல்லுது பாருங்க, 10ஆம் வசனம் வாசிக்கலாம்.
நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பாருங்க, இந்த ஒரு புரஜாதி பெண் சொல்லுது, அதாவது உங்கள் தேவன் உங்களுக்கு செஞ்ச காரியங்களை, செங்கடலை பிளந்தாரு, வழி உருவாக்குனாரு, செங்கடல் தண்ணி வத்தி போக பண்ணாரு, பெரிய பெரிய ராஜாக்களை வந்து உங்களுக்கு முன்னாடி தோற்கடிச்சாரு, இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு தேவன் செஞ்சிருக்காரு, இதெல்லாம் கேள்விப்பட்டோம், எங்கள் இருதயம் கரைஞ்சு போயிடுச்சு சொல்லுது. பாருங்க, அதாவது உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் தாழ பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாய கர்த்தர் தான் தேவன் அப்படிங்கிறத சாட்சி கொடுக்குது, விட்னஸ் பண்ணுது இந்த புரஜாதி பெண். இப்படியாக வந்து தேவனுடைய மகத்துவத்தை வந்து இந்த பெண் வந்து சொல்லுது. அப்புறம் அந்த வேவுக்காரர்கிட்ட சொல்லுது, இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து உங்களுக்கு தேவன் இந்த தேசத்தை நிச்சயமா உங்ககிட்ட கொடுத்துருவாரு, அப்படி கொடுக்கும்போது நீங்க எனக்கு தயவு செய்யணும், நீங்கள் எனக்கும் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கும் நீங்க தயவு செய்யணும், இது கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு கொடுங்கிறார். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரியும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பி வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னு ராகாப் வந்து கேட்குது. நிச்சயமா தேவன் வந்து இந்த தேசத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்துருவார், அப்போ நீங்க எனக்கு தயவு பண்ணணும் அப்படின்னு விசுவாசிக்குது அன்பான சகோதர சொல்லு. அவங்கள வந்து உறுதிமொழி கொடுக்குறாங்க, ஒன்று உங்களை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த பெண் வந்து என்ன பண்ணுவாங்க, அது அலங்கத்தில் இருக்கிறாங்க. அப்பொழுது அவர்களை கயிற்றினால ஜன்னல் வழியாக இறக்கி விட்டாள். அலங்கத்திலிருந்து கயிறு கட்டி அந்த ஜன்னல் வழியில் இறக்கி விடுது. அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்ததுன்னு படிக்கிறோம். அலங்கத்தின் மதில் மேல இருக்கிற அந்த பெண்ணோட வீடு, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக வந்து அந்த அந்த 2 வேவுக்காரையும் அலங்கத்திலிருந்து கயிறு கட்டி கீழே இறக்கி விடுது. அந்த வேவுக்காரங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் அந்த வேவுக்காரர் சொல்லிட்டு போறாங்க, அதாவது அந்த மனுஷர் அவளை நோக்கி சொல்றாங்க, நாங்கள் இந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிறை வந்து இந்த ஜன்னல்ல கட்டியிருக்கணும், அதை பார்த்து நாங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த தேசத்தை அழிக்கும் போது எல்லா வீட்டையும் அழிச்சிருவோம், ஆனால் உங்கள் வீடு இதுதாங்கிறது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சிவப்பு நூல் கயிறு வந்து தொங்கணும், இதனால தான் எங்களை இறக்கி விட்டு எங்களை காப்பாற்றினேன், அதனால நான் இந்த சிவப்பு நூல் கயிறு உங்கள் வீட்டில் இருந்தால் இருக்கணும், அதை பார்த்து நாங்கள் வந்து விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம்னு சொல்லுது. இப்படியாக அவர்கள் வந்து போயிட்டாங்க, அந்த வேவுக்காரர் வந்து போயிட்டாங்க. அன்பான சவரசர், அந்த ராகாப்பும் அந்த சிவப்பு நூல் கயிற்றை வந்து ஜன்னலில் கட்டி வச்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது யோசா வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கணும், அந்த தேசத்தை வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜெயிக்கும் பொழுது அந்த ராகாப் வீட்டாருக்கு ஒன்றும் நேரில், அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டார் ஜோஸ்வா. அப்போ அந்த ராகாப் வந்து உண்மையான தேவனை விட்னஸ் பண்ணுச்சு. உண்மையான தேவன் தான், ஒரே தேவன் அவர் தான் சொல்லிச்சு, அவரால் நிச்சயமா இந்த தேசம் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கப்படும் சொல்லிச்சு. இப்படியாக வந்து தேவனை விசுவாசி இந்த ராகாப், தேவன் பேர்ல வச்ச விசுவாசம் அவரை வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல இடம்பெற வச்சு. அடுத்தது வந்து பார்க்கிறோம் ரூத். அடுத்தது யாருன்னா ரூத். அடுத்து 3வது புரஜாதி பெண் ரூத். அன்பான சகோதர சொல்லு, இந்த ரூத் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மோவாபிய ஸ்திரீ. இந்த ரூத் சம்பவம் வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். அது வந்து பார்க்கும்போது நியாயாதிபதிகள் காலத்தில் நடந்த சம்பவம். நியாயாதிபதிகள் காலத்தில் வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம் தான் இந்த ரூத்தினுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பாருங்க, அதாவது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்சு வர நாளில் தேசத்துல பயங்கரமான பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக பாருங்க எங்க இருக்கிறார், யூதாவில் உள்ள பெத்லகேம், யூதா பகுதியில பெத்லகேம் ஊர்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர். அந்த ஊரானாகிய ஒரு மனுஷன் இருக்கிறான், தன் மனைவியோட அவனுக்கு 2 பசங்க போய் மோவாப் தேசத்துல குடியிருக்காரு. அந்த மனுஷனுடைய பேர் வந்து எலிமெலேக், அவன் மனைவி பேர் வந்து நகோமி. இதெல்லாம் நான் பாடத்துல கேட்டிருக்கிறோம். அவருடைய 2 குமாரர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தன் பேர் மக்லோன், இன்னொருத்தன் பேர் கிளியோன். இவர்கள் வந்து யூதாவிலிருந்து அந்த மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க, புரஜாதி தேசத்துக்கு.
அங்கே போய் இருந்துட்டாங்க. அப்போ அவங்க 2 பசங்க மக்லோன் கிளியோன். அந்த பசங்க வளர்ந்து வாலிபர்கள் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு திருமணம் முடிக்கணும். இவங்க இருக்கிறது மோவாப் தேசம். இப்போ மோவாப் தேசத்தில் வந்து குடியிருக்கிற அவங்க அந்த எலிமெலேக்கு நகோமி தன் பசங்களுக்கு பெண் எங்கே எடுக்கிறாருன்னா அந்த மோவாப் தேசத்தில் எடுக்கிறார். மோவாப் தேசத்தில் எடுக்கும்போது பாருங்க, மக்லோனுடைய மனைவி ரூத், கிளியோனுடைய மனைவி ஓர்பால். இப்படியாக வந்து அன்பான சகோதரர்களே, இவள் 2 பசங்களுக்கு மோவாப் தேசத்தில் பெண் எடுத்துட்டாங்க. ஆனால் தேவன் வந்து புரஜாதி பெண்களை உங்களுக்கு பசங்களுக்கு திருமணம் முடிக்காதீங்க. தேவன் வந்து பாருங்க அவங்களுக்கு கானான் தேசம் கொண்டு வந்து விட்டுருந்தார். அங்கிருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக மோவாப் போறாங்க. போகலாமா? போகக்கூடாது, அது ஒரு தப்பு. அப்புறம் அங்கே போய் இருந்ததும் இல்லாமல் அங்கே வந்து புரஜாதி பெண்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிச்சிட்டாங்க. இப்படி அங்கே 10 வருஷம் வாசம் பண்ணாங்க அன்பான சகோதரர்களே. இப்போ அங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனாங்க. அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவர்கள். அந்த எலிமெலேக்கும் மறிச்சு போயிட்டார். நகோமி வந்து இப்போ வந்து பாருங்க, பசங்க 2 பேரும் மறிச்சு போயிட்டாங்க, கணவனும் மறிச்சு போயிடுச்சு. இப்போ இந்த பெண் நகோமி அந்த மோவாப் தேசத்தில் இருக்குது. இப்போ பாருங்க, கூட வந்து 2 மருமகள் இருக்கிறாங்க. இப்போ உடனே இந்த சூழ்நிலை அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன செய்தி வருதுன்னா, பஞ்சம் சரியாயிருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியுது, கேள்விப்படுது. பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்துலேருந்து திரும்பி வரும்படி எழுந்து நம்ம சொந்த தேசத்துக்கே போகலாம், இங்கே ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு பாருங்க அன்பான சகோதரர்களே. போகும்போது கணவன் மகன்களோட போச்சு. இப்போ திரும்பி வரும்போது கணவன் இல்லை, மகன்களும் இல்லை. தன் 2 மருமக்களோட திரும்பி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருது அன்பான சகோதரர்களே. அப்போ வரும்பொழுது இந்த நகோமி என்ன பண்ணுதுன்னா, இந்த பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு தன்கிட்ட பசங்க இல்லை, இனி என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைகிட்ட சொல்லுது, நம்ம என்னுடைய மருமக்கள் மாதிரி நீங்கள் வந்து என் மேலே பாசம் வச்சு வரீங்க, ரைட்டு, நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு தரக்கு எனக்கு பசங்கன்னு இல்லை, அதனால் நீங்கள் வந்து இங்கே உங்கள் தேசத்துலேயே போய் இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லுது. அப்போ உடனே பாருங்க, இதில் 2 மருமகளில் ஓர்பால் வந்து என்ன பண்ணுது பாருங்க, ரூத் 1:14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். பாருங்க, அதாவது ஓர்பால் வந்து மாமி முத்தமிட்டு போயிடுச்சு. திரும்பி நீ போயிருங்கம்மா, என் கூட வந்தால் கஷ்டப்படணும்னு நீ போயிருங்கன்னு சொல்லும்போது ஓர்பால் வந்து சரின்ட்டு போயிடுச்சு. மாமியை முத்தமிட்டு அழுது போயிடுச்சு. ஆனால் ரூத்தோ பற்றி அவளை நகோமியை விடாமல் பற்றி கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக அந்த 2 மருமகளில் ஓர்பால் வந்து நான் போறேன்ட்டு போயிடுச்சு. இப்போ ரூத் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் உங்களோட வரேன்னு சொல்லுது. அதுக்கு நகோமி சொல்றாங்க, அதாவது ரூத் 1:15 அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். பாருங்க, நகோமி சொல்லுது, உன் சகோதரி ஓர்பால் திரும்பி போயிட்டாள்ல, நீயும் அவள் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு நகோமி வந்து ரூத் கிட்ட சொல்லுது. ஆனா ரூத்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன வருதுன்னு பார்க்கும்போது, ரூத் 1:16 அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, அதாவது சொல்லுது பாருங்க, எப்பேற்பட்ட வார்த்தை சொல்லுது ரூத். அதாவது நான் வந்து உண்மை பின்பற்றாம எங்க அப்பா வீட்டுக்கு போறத பத்தி நீங்க பேச வேண்டாம். நீங்க போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீங்க தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். அடுத்து சொல்றது முக்கியமான வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்ப பாருங்க, இந்த ஒரு பெண், பிரஜாதி பெண், மோவாப் தேசத்து பெண், தேவன் யாருங்க தெரிஞ்சுக்குது, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, அதாவது எங்க நீங்க மறிக்கிறீங்களோ அங்கேயே நானும் மறித்து அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் அது கர்த்தர் அதுக்கு சரியாக அதிகமாக செய்ய கிடவர் என்று ரொம்ப உறுதியா சொல்லுது. அதனால வந்து நகோமி சரி வான்னு கூட்டிட்டு போயிடுச்சு. இப்படியாக அன்பான சொல்ல மோவாப் ஸ்திரியான அந்த ரூத் வந்து தன் மாமியோட சேர்ந்து மோவாப் தேசத்துல திரும்பி பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. இப்போ பெத்லகேமுக்கு வரும்போது பாருங்க, இந்த பெண்ணுக்கு என்ன, அதாவது இந்த வயசான நகோமி இதை நம்பி வந்திருக்குது. யாராச்சும் வருவாங்களா? இந்த காலத்து யாராச்சும் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுது பாருங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்,
நீங்க எங்க இருக்கிறீங்க நானும் அங்கேயே இருப்பேன், நீங்க எங்க மறிக்கிறீங்க நானும் அங்கேயே மறிப்பேன் அப்படின்னு இந்த ரூத் வந்து சொல்லுது. இப்போ பெத்தலேமுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து பாருங்க, எந்த விதமான சூழ்நிலை இல்லாம சாப்பிட்ற போக்குவரத்து எதுவுமே இல்லை. அவங்களுக்கு என்ன கண்டிஷன் ஒண்ணுமே இல்லை. எந்த விதமான ஒரு எதிர்கால வாழ்க்கையை குறித்து நம்பிக்கையும் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்க பாருங்க, அந்த வயல்வெளியில பொறுக்கிட்டு இருக்கக்கூடிய தானியம் பொறுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில இந்த பெண்ணு போய் பொறுக்குது. அப்படி பொறுக்கக்கூடிய வயல் வந்து அது போவாஸோடைய வயலா இருந்துச்சு. அது போவாஸ் அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன், செல்வந்தர். அவருடைய நிலத்துல போய் இந்த பெண் தானியத்தை பொறுக்க போகுது. ஒரு வகையில் அந்த போவாஸ் வந்து ரூத்துக்கு வந்து கணவன் வகையில் உறவின் முறை, அவன் கணவனுடைய அந்த பங்காளி முறையாகுது. அப்படி அந்த ஒரு வயலில் போய் இந்த பெண் பெருக்க போகுது. அப்போ போவாஸ் வந்து ரூத்தை திருமணம் முடிப்பான்னு சொல்லிப்பார். அப்போ அந்த ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தன் போவாஸ் அவளுக்கு மனைவியாகக்கூடிய வாய்ப்பு ரூத்துக்கு கிடைக்குது. அப்போ இது வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். இப்படியாக வந்து அன்பான சகோதரர்களே, இது பாருங்க, இந்த பெண் புரஜாதி பெண், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து தேவன் பேர்ல விசுவாசம் வச்சு வந்ததுனால தேவன் வந்து இந்த ஒரு ரூத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல அவருடைய முன்னோராக கொண்டு வந்தார். அன்பான சகோதரர்கள், அடுத்தது பார்க்குற பத்சேபாளுடைய விஷயத்தை நான் பார்க்கும்போது, அதாவது 2 சாமுவேல் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல வசனம் 1 to 17 முடிய இருக்கிற சம்பவங்கள் நான் படிக்கும்போது நம்ம படிக்கலாம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவையும் முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாதியா இருந்தாள். அதாவது அந்த தாவீது போருக்கு போகாம அவர் வந்து சாயங்கால நேரத்தில் தன்னுடைய அரண்மனை உப்பரையில உலாவிட்டு இருக்கார். அங்க ஒரு சௌந்தரியம் உள்ள பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண் அழகா இருப்பதை கண்டு அந்த பெண்ணை வந்து தனக்காக வந்து எடுத்துக்கொண்டார். அன்பான சகோதரர், பத்சேபாள் அந்த அம்மா பேர் பத்சேபாள். இந்த பத்சேபாளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, உரியாவுடைய மனைவியா இருந்தார். இப்ப அந்த பெண்ணை தனக்காக எடுத்துக்கொண்டார். அப்போ தாவீது அந்த பெண்ணோட சேரும் பொழுது அங்க வந்து அவருக்கு கர்ப்பவதி ஆயிடுச்சு அந்த பத்சேபாள். அதனால பாருங்க, அதை மறைப்பதற்காக இவர் என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஏத்தியனாகி அந்த உரியாவை வந்து போர்க்காலத்துல இருந்து வீட்டுக்கு வர சொல்லி யோவாப் தான் படை தளபதி, அவன்கிட்ட சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டுரு அப்படிங்குது. இந்த சம்பவம் யாருக்கு தெரியாம இருக்காங்க. அவர் வீட்டுக்கு வருவார், ஆனால் அவருடைய நடந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இவர் வந்து போர்க்காலத்தில் எப்படி நான் வந்து விட்டுட்டு வந்து நான் என் வீட்டில் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போகல, அரண்மனையிலே இருந்துருவார். இப்படியா தாவீது எவ்வளவா முயற்சி செஞ்சும் அவர் போக மாட்டேன்ருவார். இப்போ அதனால என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது மீண்டும் இராணுவத்துக்கு அனுப்பிடுவார், போர்க்காலத்துக்கு அனுப்பிடுவார். ஆனால் யோவாப் கிட்ட ஒரு கட்டளை கொடுத்துருவார். கட்டளை கொடுத்து என்ன சொல்லுவார்னு சொல்லி பார்க்கும்போது, அவனை வந்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிங்க. காலமே தாவீது யோபாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி யுரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். பாருங்க, அதாவது மும்முரமா போர் நடக்கும்போது அவனை போர்க்களத்தினுடைய அந்த எண்ணூரில் நிறுத்தி நீ பின்வாங்கிருங்கிட்டார். அது வந்து யோவாப்புக்கு ரகசியமா லெட்டர் அனுப்பிட்டார் தாவீது. இப்படி போர் வந்து உக்கிரமா நடக்கும் பொழுது இவர் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்க்கும்போது பின்வாங்கிட்டாங்க. அதுல வந்து உரியாவை கொன்றுவாங்க எதிரிகள். இப்படியாக வந்து உரியா செத்து போயிடுவார். அப்போ உரியாவின் மனைவியாகி பத்சேபாளை தனக்காக அவர் திருமணம் முடிச்சுக்குவார். இதில் செஞ்ச தப்புனால தேவன் அந்த குழந்தைய அடிச்சுவார். அது ஒரு அவலட்சணமான குழந்தையா பிறந்துடும். அதுக்கப்புறமா தாவீது தன் தவறை உணர்வார். தாவீது தன் தவறை உணர்ந்து தேவனத்தில் மன்னிப்பு கேட்பார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எச்சரிப்பார். உடனே தேவனுடைய சன்னிதானத்தை விழுந்து கிடந்து மன்னிப்பு கேட்டு ரொம்ப வருத்தப்படுவார் இந்த சம்பவத்துக்காக. இப்படியாக அன்பான சகோதரர்களே, அந்த ஒரு பத்சேபாள் மூலமாகத்தான் சாலமோன் பிறப்பார். சாலமோன் ராஜா தாவீதுக்கு பத்சேபாள் மூலமாக தான் பிறப்பார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல அந்த பத்சேபாளும் இடம்பெற்றாங்க. இதுல வந்து 2 வகையா பிரிச்சோம், தாமார் மற்றும் பத்சேபாள்.
இந்த ஸ்திரீகள் விஷயத்துல வந்து அதிகமாக தவறு இவங்க செய்யல. இவங்க வந்து தாமார் வந்து தவறு செய்யல, பத்சேபாளும் தவறு செய்யல. யூதா அங்க தவறு செய்தார், தாவீது தான் அங்க தவறு செய்தார். ஆனா அவர் அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. யூதா மற்றும் தாவீது அவங்க தான் தவறு செஞ்சாங்க. ஆனா இவர்கள் வந்து தேவன் பேர்ல விசுவாசமா இருந்தாங்க. அவருக்கு நல்ல வாழ்க்கையை தேவன் கொடுத்தார். அப்புறம் ரூத் மற்றும் ராகாப் படிக்கும்போது இவர்கள் வந்து ரூத் வந்து பாத்தீங்கன்னா மோவாப் பெண், அதே மாதிரி ராகாப் ஒரு வேசின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் தகுதி இல்லாத போதும் தங்களுடைய விசுவாசத்தை கிரியைகள் மூலமா காமிச்சாங்க. பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் தகுதி இல்லை. ரூத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு வரல தகுதி இல்லை. ராகாப் ஒரு வேசி, அந்த அம்மா வரக்கு தகுதி இல்லை. ஆனா அன்பான சகோதரர்களே, இவர் தகுதி இல்லாத போதும் தங்களுடைய விசுவாசத்தை கிரியைகள் மூலமா காட்டினாங்க. ரூத்தினுடைய விசுவாசத்தை நாம் பார்த்தோம். அதே மாதிரி ராகாப்புடைய விசுவாசத்தையும் பார்த்தோம். எப்ப ஒரு விட்னஸ் பண்ணாங்க. அப்ப விசுவாசத்தை கிரியைகள் மூலமா காமிச்சாங்க. அது தேவ பார்வையில் விளையாடப்பட்டதா இருந்துச்சு அன்பான சகோதரர்களே. அதனால தேவன் வந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வருவதற்கு அங்க வந்து இது பண்ணார். இப்போ 4 ஸ்திரீகளை பார்த்தோம், 2 வகையான ஸ்திரீகள் பார்த்தோம். 2 வகையில பார்த்தீங்கன்னா தாமார் மற்றும் பத்சேபாள் ஒரு வகை, ரூத் மற்றும் ராகாப். இப்படியாக 4 பெண்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு வந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பிறப்புல முன்னோராக பாட்டிகளாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ புறஜாதிகளுக்கு தேவன் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுலயே வருது, அவங்க பேர் வருதுன்னா அந்த அளவுக்கு அவருடைய கிரியைகள் இருந்திருக்கு அன்பான சகோதரர்களே. அதுவும் பாருங்க, பத்சேபாளுடைய மகன் தான் சாலமோன் எப்பேற்பட்ட ராஜாங்க நமக்கு நல்லா தெரியும். இப்படியாக அன்பான சகோதரர்களே இந்த 4 புறஜாதி பெண்களை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது 5வது ஒரு புறஜாதி பெண்ணை பார்க்க போறோம். இந்த 5வது புறஜாதி பெண் யாருங்க? நம்ம பேரு குறிப்பிடல. அந்த 5வது புறஜாதி பெண் யாருங்க? யாருன்னு சொல்லி பார்க்கும்போது 5வது புறஜாதி பெண் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை மணவாட்டி வகுப்பார் தான். மணவாட்டி வகுப்பார் நாம தான். பண்பான சகோதரர்களே, இந்த 4 பெண்களை பார்த்தோம். 4 பெண்களை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களையும் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் இவங்களாம் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு வந்தாங்கன்னு தோணும். இப்போ அந்த வம்ச வரலாறு நாம் எப்படி வர முடியும் சொல்லுங்க? அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்தோம். தாமார் செஞ்சது, ராகாப் செஞ்சது, பத்சேபாள் செஞ்சது, இதெல்லாம் பார்த்தோம். இவங்களாம் எப்படி இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு வந்தாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களை விட மோசமான நிலைமை நாம் இருக்கிறோம். அவங்களை விட மோசமான இடத்துல நாம் இருக்கிறோம். அப்போ நாம இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு வர தகுதி இருக்குதா? நமக்கு தகுதி இருக்குங்களா சொல்லுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வர்றதுக்கு தகுதி இருக்குதா? நமக்கு தகுதி இல்லைதான். அவங்களுக்கு தகுதி இருந்தால் அவங்களுக்கு தகுதி இல்லைதான். ஆனா பாருங்க, தகுதிப்படுத்தி கொண்டாரு. அவர்கள் தகுதிப்படுத்தி கொண்டாங்க. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்காம ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது ஆதாம்ல இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மத்தேயுல ஆரம்பிக்கல. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இருந்து ஆரம்பிச்சார். ஏன் அப்படி ஆரம்பிச்சான்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே பார்க்குறோம். அதாவது ஆதாம் ஆதி தகப்பன், அவர் மூலியமா தான் மனுக்குலம் எல்லாருமே பிறந்தோம். எல்லா உலகத்துக்கும் எல்லா ஜனங்களும் ஆதாம் சந்ததி தான். ஆனா பாருங்க, அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆபிரகாம் வரைக்கும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல. ஆபிரகாம் மூலியமா தான் ஒரு தேவபக்தியுள்ள சந்ததி வரும் அப்படிங்கிற தேவன் முடிவு செஞ்சு வச்சிருந்தார். ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலி கொடுக்க துணிஞ்ச போது, நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரமாகவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னார். அப்ப வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இந்த சந்ததி ஆபிரகாம் மூலியமா வரும். அப்ப இந்த சந்ததி வரும்பொழுது ஒரு தேவபக்தர சந்ததியா வரும். அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் இந்த வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல் 2 சந்ததியும் வந்து ஆபிரகாம் மூலியமா வந்து அவர்கள் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஒரு தேவபக்தர சந்ததியை மாத்துவாங்க அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதனாலதான் ஆபிரகாமினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுன்னு படிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 15:4-14 கூட படிக்கிறோம். தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. பாருங்க, அதாவது புறஜாதிகள் நின்று தேவன் தன்னுடைய நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்றார். புறஜாதிகளில் இருந்து தேவன் தன்னுடைய நாமத்துக்காக ஒரு ஜனத்தை, ஏன்னா புறஜாதிகளை தேவன் விட்டுட்டார், கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த புறஜாதிகளிலிருந்து தேவன் வந்து அவருடைய நாமத்துக்காக ஒரு ஜனத்தை வந்து தெரிந்து கொள்றார் அன்பான சகோதரர்களே.
அப்போ அந்த வானத்து நட்சத்திரம் யாருன்னா திருச்சபை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார் முதல்ல, வானத்து நட்சத்திரம் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஆனா அதை அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா கடைப்பிடிக்கவே இல்லை, தேவ வார்த்தையில கடைப்பிடிக்கவே இல்லை. அதனால தேவன் அந்த வாய்ப்புல இருந்து அவங்களை எடுத்துட்டார். இஸ்ரேல் ஜனங்களை வானத்து நட்சத்திர வாய்ப்புல இருந்து எடுத்துட்டாரு. அப்ப அந்த இடத்துக்கு யார் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது புரஜாதிகளாகி நம்மள தேவன் கொண்டு வந்து வச்சிருக்கார். அப்ப அன்பான சகோதரர்களே, நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த 4 பழுதாய் பெண்களை பற்றி படித்தோம். அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இருக்கானா இருக்கு. அவங்க எப்படி தேவனுடைய அந்த வம்ச வரலாறு வர்றதுக்கு தகுதி இல்லாமல் இருந்தாங்களோ அதே போல நாமும், அதாவது இந்த 5வது பெண் அப்படிங்கிற இடத்துல நம்ம பேர் வர்றதுக்கு தகுதி இல்லைதான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டு இருக்கார். பாருங்க, இந்த ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்மகிட்ட தேவன் ஏதோ பார்த்துருக்காரு. நம்மகிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தேவன் பார்த்துருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கார். அப்ப அந்த 4 ஸ்திரீகள் எப்படி தேவனுடைய திட்டத்துக்குள்ள வந்தாங்களோ அதே போல நாமளும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல வர்றோம். அவருடைய வம்ச வரலாறு நாமும் நம்ம பேர் வரும். அன்பான சகோதரர்களே, ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல நம்ம பேர் வருங்கிறத அந்த 4 ஸ்திரீகளுக்கு தெரியாது. யாருக்கு? தாமாருக்கு, ராகாப்புக்கு, ரூத்துக்கு, பத்சேபாவுக்கு தெரியாது. ஆனா அன்பான சகோதரர்களே, நமக்கு தெரியும். இப்ப நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. நாம கரெக்டா நடந்தோம்னா நாம அந்த வம்ச வரலாறு நம்ம பேரும் வரும் சொல்லி பார்க்கணும். அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களா நாம இருக்கிறது. புரஜாதிகளை நாம அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களா நாம மாறி இருக்கிற அன்பான சகோதரர்களே, நம்ம புரஜாதிகள் தான். ஆபிரகாமின் சந்ததியா நாம இல்லையே. நம்ம ஆபிரகாமின் சந்ததியா இல்ல. கலாத்தியருக்கு வாசிக்கிறோம், எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல வசனம் 8 மற்றும் 9. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்க வசனத்தை படிக்கும் போது பாக்குறோம், தேவன் விசுவாசத்தினால புறஜாதிகளை நீதிமான்களாக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு. பாருங்க, வேதம் முன்னாக கண்டிருக்கு, தேவனுக்கு முன்பே தெரியும். அதனாலதான் பாருங்க நமக்கு இப்படியான உதாரணங்கள் கொடுத்திருக்காரு. அப்ப தேவன் விசுவாசத்தினால அந்த கிரியையினால புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குறாரு. அதனால வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன்னறிவிச்சார். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் அதுக்கு உதாரணம் தான் இந்த தாமார், ராகாப், ரூத், பத்சேபாள். அப்ப ஆபிரகாமுடன் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு வந்தாங்க பாருங்க. தாமார் வந்தாச்சு, ராகாப் வந்தாச்சு, ரூத் வந்தாச்சு, பத்சேபாள் வந்தாச்சு. இப்ப நாமும் அந்த வம்சத்துல வர்றோம். அத கலாத்தியர் 3:26 படிக்கும்போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால தேவனுடைய புத்திரர்களா நாம இருக்கும். அன்பான சகோதரர்களே, அந்த விசுவாசம் தான் பாருங்க. இன்னைக்கு நம்ம எதெல்லாமே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளுடைய சொந்த பந்தம், பெயர் சபை, நம்ம போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். எதற்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். அதுதான் நம்மளை அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்திருக்கு. அந்த சத்தியம் தான் நம்மளை பிரிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது. அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த அழைப்புக்கு நம்ம ஆபிரகாமின் சந்ததி தான். கலாத்தியர் படிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 28-29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாருங்க, வசனத்துல தெளிவா கொடுத்தாச்சு. அதாவது நாம யாராக வேணா இருக்கலாம், எந்த புறஜாதியாக வேணா இருக்கலாம். அதாவது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்க எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றுதான் அப்படின்னாச்சு. அடுத்து சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததின்றார். நாம கிறிஸ்துவனுடையவர்களா ஆனோம்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததி. வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறோம். சுதந்திரம்னா அந்த ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். இப்படியான ஒரு வாய்ப்புக்குள்ள நாம் வரோம். அன்பான சகோதரர்களே, அப்ப நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுல நாமும் வர முடியும். நமக்கும் அந்த இடத்துல அந்த இடம் காலியா இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறு, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல நம்ம பேரும் வரணும். அந்த அட்டவணையில் நம்ம பேரும் வரும். அது வருவதற்கு நாம ஒரு சில விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க அன்பான சகோதரர்களே, அந்த புறஜாதி ஸ்திரீகள் 4 பேர்த்து பார்த்தோம். அந்த புறஜாதி ஸ்திரீகள் எப்படி தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமா நடந்தாங்களோ அதே போல நாமளும் தேவனுக்கு பிரியமா நடக்க வேண்டும். புறஜாதி ஸ்திரீகள் நாம் சாதாரணப்படுத்தி கூடாது.
அந்த தாமாருடைய விசுவாசத்தை நீங்க பார்க்கணும். அவங்க தவறுதா இருந்தா கூட அது அவங்களுக்கு விசுவாசம் வந்ததை நீங்க பார்க்கணும். ராகாப் ஒரு வேசி தான், ஆனா அவருடைய விசுவாசத்தை நீங்க பார்க்கணும். தேவன் பேர்ல வச்ச விசுவாசம். அன்பான சகோதரர், இப்ப புரஜாதி ஸ்திரீகள் எப்படி தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமா நடந்தாங்களோ அது பாத்தீங்கன்னா தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல நாமும் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். அன்பான சகோதரர், நாம அந்த அழைப்புக்குள்ள வந்தாச்சு. ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை செஞ்சு நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆடையா நம்ம தரிச்சிருக்கிறோம். ஞானஸ்தானத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆடையா நம்ம தரிச்சு கொள்றோம். அப்ப அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். அப்போ நாம தேவனுக்கு பயந்து நடக்கணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்துல, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நம்ம கர்த்தருடைய பாத்திரம் பேய்களுடைய பாத்திரம் 2 இருக்கு. கர்த்தருடைய பாத்திரத்திலையும் போஜனம் பண்றது, பேய்களுடைய பாத்திரத்திலும் 2 இருக்கக்கூடாது. ஏதோ ஒண்ணுலதான் நம்ம பானம் பண்ணணும். கர்த்தருடைய பந்திலையும் சேர்றது, பேய்களுடைய பந்திலையும் சேர்றது, அப்படி பங்கு இருக்கக்கூடாது. ஆத்துலவர்கள் சேத்துலவர்கள் இருக்கு. பண்பான சகோதரர்களே, பாருங்க, 2லயும் நான் பங்கெடுத்துக் கொள்ள முடியாது. ஒண்ணு கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கெடுக்கணும், இல்லைன்னா பேய்களுடைய பாத்திரத்தில் பங்கெடுக்கணும். ஒண்ணு கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கணும், இல்லை பேய்களுடைய பந்தியில பங்கெடுக்கணும். இப்ப நம்ம அதுவும் வேணும் இது வேணும்னா முடியாது. அன்பான சகோதரர்களே, நாம எல்லாமே பாருங்க ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. இப்ப நாம எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கொரிந்தியர் எழுதும்போது பாருங்க 2 கொரிந்தியர் 5:17 படிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பாருங்க, அதாவது புது சிருஷ்டி. நல்லா புரிஞ்சுக்கலாம், புது சிருஷ்டி. அப்ப அந்த பெண்கள், புரஜாதி பெண்கள் 4 பேருடைய வாழ்க்கையை எடுத்தீங்கன்னா அவங்களுடைய பழைய வாழ்க்கை விட்டு, ஆனா புதிய வாழ்க்கை, புது சிருஷ்டிக்குரிய வாழ்க்கையா இருந்துச்சு. பழையவர்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. விட்டுட்டு தேவனை நம்பி அங்க தேவனுக்காக வாழ்ந்தாங்க. அதே மாதிரி நாமும் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏன்னா நாம பாருங்க வசனத்துல வாசிக்கிறோம், ஏனெனில் அதாவது உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ட்ரெஸ், அதனாலதான் நமக்கு பேரு கிறிஸ்தவன். அன்பான சகோதரர்களே, அப்போ கிறிஸ்தவன் தான் நம்ம கிறிஸ்தவன் சொல்றாங்க, ஆனா கிறிஸ்து நமக்கு ஆடையா இருக்கார். நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்து தெரியணும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல நம்ம வர்றது தகுதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா, தகுதியா? நம்ம கிட்ட தகுதி இருக்கா? நம்ம பாவமே செய்யாம பரிசுத்தவான், எல்லாருமே பரிசுத்தவானா நம்ம உட்கார்ந்துருக்கிறோமா? பாருங்க, 1 யோவான் 1:8-9 படிக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, நமக்கு பாவம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். பாவம் நம்மகிட்ட என்ன இருக்குது உணரணும் ஃபர்ஸ்ட். அப்ப சத்தியம் நமக்குள்ள இருந்ததுன்னா பாவம் என்னங்கிறது நம்ம உணர முடியும். அப்ப அன்பான சகோதரர்களே, நம்ம பாவம் இல்லைங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. நமக்குள்ள பாவம் இருக்கு, அந்த பாவத்தை நம்ம எடுத்து போடுறத எல்லாத்தையும் ஒழிச்சு போடுறாரு. பாவத்தை நம்மகிட்ட இருந்து களைஞ்சு போட்டு புது சிருஷ்டிக்குரிய வஸ்திரமாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அணிஞ்சுக்கிறோம். நம்ம பாவங்களை அறிக்கிட்டு பாவங்களை நம்ம அறிக்கையிடும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மன்னிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் கிருபை கொடுக்குறாரு. அந்த கிருபையை பாருங்க, எவ்வளவோ சூழ்நிலை மத்தியில் தேவன் நமக்கு கிருபை தராரு. அந்த கிருபையை நம்ம அசட்டா பண்ணக்கூடாது. தேவன கிருபையை நமக்கு கொடுத்துட்டாங்க, அசட்டா பண்ணக்கூடாது. அப்புறம் விசுவாசம் பார்த்தீங்கன்னா அந்த கிரியையில காமிக்கணும். அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் என்னவா இருக்குன்னு வசனத்தில் படிக்கிறோம். தண்ணீர் தானே செத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம எப்படி விசுவாசத்தை கிரியையில காமிக்கிறது? பாருங்க, தாமார் என்ன பண்ணுச்சுங்க? அந்த பெண் தன்னுடைய தகப்பன் வீட்டுல போயிட்டு அவங்க இனஜன பந்துல யாராச்சும் திருமணம் முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த பெண் பாருங்க கைமனுக்குரிய நிலைமையில அங்க தகப்பன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ தாமாரை போல தேவ சந்ததி தனக்குள்ள வரணுங்கிற பிரயாசப்படணும். தேவ சந்ததியா அந்த அட்டவணையில் நம்ம பேர் வரணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படணும். அந்த பிரயாசம் பண்ணாதான் நம்ம அந்த அட்டவணையில் பேர் வர முடியும். அப்போ தாமாரை போல நம்ம தேவ சந்ததி தனக்குள்ள வரணுங்கிறத பிரயாசப்படணும். பாருங்க, எந்த ஒரு இதையும் சேராம அந்த பெண் தனக்குள்ள தேவ சந்ததி வரணும்னு விருப்பப்படுது. தேவனை விட்டு போகக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் தான். அதே ராகாப்படுத்துக்குங்க, அந்த அம்மா எரிகோ பட்டணத்துல இருந்துச்சு. எரிகோ என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? பைபிள் லாங்குவேஜ்ல
உலகம். அப்போ உலகத்துக்குள்ளதான் நாம் இருந்தோம். ராகாபை போல இந்த அநீதி நிறைந்த உலகத்துல இருந்து தேவனுக்கு பிரியமா நடந்துச்சு ராகாப். அநீதி நிறைந்த உலகம், அந்த எரிகோ பட்டணம் என்பது ஒரு மிகுந்த ஒரு விக்கிரக வணக்கம், அநீதி நிறைந்த பட்டணம். ஏன்னா அந்த எரிகோ பட்டணம் செல்வ செழிப்பான பட்டணம், அந்த ஜனங்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள். ஆனா அந்த பெண் அங்க அநீதி நிறைந்த உலகத்துல இருந்து தேவனுக்கு பிரியமான செய்யணும்னு நினைச்சு செஞ்சுச்சு. பாருங்க, தேவனுடைய மனசுல காப்பாத்தி தேவனுக்கு சாட்சி கொடுத்துச்சு. அப்ப இந்த ராகாப்பை போல அன்பான சகோதரர், நாமளும் ராகாப்பை போல விசுவாசத்தை கிரியினால காண்பிக்க வேண்டும். ராகாப்பை போல விசுவாசத்தை கிரியினால காண்பிக்கணும். அதனால பாருங்க, நமக்கு நிறைய பாடுகள் வரும். பாடுகள் பயப்படக்கூடாது. அன்பான சகோதரர் சொல்லி, நமக்கு இந்த ஓட்டத்துல பாடுகள் வருதுன்னு பயப்படக்கூடாது. ராகாப்புக்கு அங்க ராஜா நேரடியாக கேட்கிறாரு, தன்னுடைய படையோட கேட்டு மிரட்டி இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி பயப்படும். ஆனா அன்பான சார், நமக்கும் இந்த ஒரு ஓட்டத்துல நிறைய பாடுகள் வரும். தாமாருக்கும் நிறைய பாடுகள் வந்திருக்கு. எல்லாரும் அவமானமா பேசியிருப்பாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலை பாருங்க, பாடுகள் மத்தியில தேவனை அவங்க மையப்படுத்தினார். அப்ப தேவனால் அந்த பாடுகள், நமக்கு வரக்கூடிய பாடுகளும் பார்த்தீங்கன்னா தேவனால கொடுக்கப்படக்கூடிய அது அருள்னு சொல்லி பார்க்கிறோம், பரிசு. அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. அன்பான சகோதரர், அந்த பாடுகள் நமக்கு வரும் பொழுது தேவனை இன்னும் அதிகமா நெருங்கி சேரணும்னு பார்க்கிறோம். அதான் விசுவாசத்தோட கிரியை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி கிரியை செய்யும்போது, விசுவாசத்தோட கிரியை செய்யும்போது, ராகாப் எப்படி அந்த தேசத்துக்கு வந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டுச்சு. அப்போ நாமளும் அந்த விசுவாசத்தோட கிரியை செய்யும்போது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகுது. அன்பான சகோதரர், மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள போக போகுது இந்த உலகம். அப்போ இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அழிவிலிருந்து ராகாப் எப்படி காப்பாற்றப்பட்டாங்களோ அதே போல நாமும் காப்பாற்றப்படுவோம். ராகாப் அந்த சிவப்பு நூல் கயிறு, அதுவும் தனிப்படாமல் இருக்கும். அதுல இந்த கயிறு மூலியமா அவங்க குடும்பமே ரசிக்கப்பட்டுச்சு. அது கத்தரா இயேசு கிறிஸ்து ஈடுபலியை அடையாளப்படுத்து. இப்படியாக அன்பான சகோதரர்களே, அந்த உலகத்திலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து, உலகத்திலிருந்து நாமும் காப்பாற்றப்படுவோம், அந்த அழிவிலிருந்து தப்பிச்சிருவோம்னு பார்க்கிறோம். அடுத்தது ரூத் பாருங்க, தேவனை விடாம பற்றி கொள்ளுச்சு. ஓர்பால் போயிருச்சு. அவங்க மாமை வீட்டு போன என்ன, தேவனை வீட்டு போன மாதிரி தான். ஓர்பாலை பத்தி இங்க இல்ல, ஆனா ரூத்தை பத்தி நாம் படிக்கிறோம். ரூத் கத்ரா இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு வந்திருக்கு. காரணம்னா தேவனை விடாம அந்த பெண் பற்றி கொண்டுச்சு. என்னாலும் சரி, எதிர்கால வாழ்க்கையை பத்தி கவலைப்படல. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நகோமிக்கு வயசாகி போச்சு, இவளை நம்பி நாம போனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது? ஒரு வாலிப பெண், இவளை நம்பி நாம போனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? எதிர்காலம் என்ன ஆகுறது? கவலைப்படல. நான் நம்ம பின்பற்றாமல் திரும்பி போறதை பத்தி நீ என்கிட்ட பேச வேண்டாம். நீ எங்க போறிய, நான் அங்க வர்றேன். நீ எங்க இருக்கிய, நான் அங்க இருக்கிறேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ எங்க மறிக்கிற, நான் அங்க மறிக்கிறேன் அப்படின்னு ரூத்து சொல்லுச்சுன்னா, அந்த அம்மா எந்த அளவுக்கு பாருங்க அந்த தேவனை விடாம பற்றி கொண்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஓர்பால் போயிருச்சு, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருச்சு. அங்க போயிட்டு திருமணம் முடிச்சு, அது என்னாச்சுன்னு தெரியல. தன் தகப்பன் வீட்டு நேசிச்சனால திரும்பி போயிருச்சு. ஆனா ரூத் அப்படி நினைக்கல, அப்பா வீட்டை மறந்துருச்சு. அதான் சங்கீதம் 45:10-11 படிக்கிறோம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். பாருங்க அன்பான சகோதரர்களே, இங்க படிக்கிறோம். அதாவது குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். என்ன சொல்றாரு? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து. இப்ப நம்மகிட்ட தான் தேவன் சொல்றாரு, குமாரத்தியே கேள். அந்த 5வது புரஜாதி பெண் யாருங்க? நாம தான். நம்மகிட்ட தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். நிறைய சத்தியங்கள் கொடுக்குறாரு, அதெல்லாம் கேட்டு நம்ம சிந்திக்கணும். அடுத்து சொல்றாரு, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து. தகப்பன் வீடுங்கிறது என்னங்க? இந்த உலகம், நம்ம வாழ்ந்துக்கிற இந்த உலகம். இதை மறக்க முடியுமா நம்மளால? உன் ஜனத்தை மறந்துரு, உன் தகப்பன் வீட்டை மறந்துருன்னா அது எப்படி ஆண்டவரே மறக்கிறது? நான் இங்கேதானே பிறந்து, இங்கேதானே வளர்ந்தேன், அவட்டு நான் இருக்க முடியுமா? அப்படின்னா இந்த உலகத்தின் தகப்பன் யாருங்க? உலகத்தின் அதிபதி. அந்த தகப்பன் வீட்டை மறக்க சொல்றாரு. தகப்பன் வீட்டு, அதுதான் அவன் தான் நமக்கு தகப்பன்.
உலகத்தின் அதிபதி, பிரபஞ்சத்தின் தேவன், அவனுடைய காரியங்களை விட்டு நம்ம வர முடியுமா? அதுல தான் சிக்கி இருக்க அன்பான சகோதரர்களே. அப்போ சொல்றாரு, மறந்துடணும், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் விட்டு மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்போதான் ராஜா வந்து நம்ம அழகில் பிரியப்படுவார், அவர் ஒரு நாடவர், அவரை நீ பணிஞ்சுகள். இப்படியாக அன்பான சகோதரர்களை நம்ம பார்க்குறோம். இப்படியாக பாருங்க, இந்த பெண்கள் எல்லாமே, பிரஜாதி பெண்கள் எல்லாமே அப்படிதான் வாழ்ந்து காமிச்சாங்க அன்பான சகோதரர்களே. நாமும் அப்படிதான் இந்த உலகத்தினுடைய காரியங்கள்லேருந்து நம்ம விடுவிச்சு கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்குறோம். பாருங்க, அடுத்தது தேவனுடைய பார்வையில் சின்ன தவறு பெரிய தவறு வித்தியாசம் இல்லை, எல்லாம் வந்து தேவன் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு அன்பான சகோதரர்களே. இந்த தாவீது பத்சேபாள் விஷயத்தில் கூட பாருங்க, தவறுக்காக மனம் வரைந்து தேவனத்தில் மன்னிப்பு கேட்டாங்க, அதனால தேவன் வந்து மன்னிச்சார். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் தேவன். தவறு செய்ததுக்காக மன்னித்து தேவனத்தில் மன்னிப்பு கேட்டு அவர்கள் வந்து இருந்ததுனால அவர்களுக்கான ஆசீர்வாதம் சாலமோன் அப்படிங்கிற ஒரு ராஜா கிடைச்சார் அன்பான சகோதரர்களே. இப்படியாக அன்பான சகோதரன் இந்த பத்சேபாளும் அந்த ஒரு வம்சவலால் வந்தாங்க. பத்சேபாள் பாருங்க, தன்னுடைய குமாரனை அங்கே அருமையாக வளர்த்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டார், இந்த மாதிரி அருமையாக தான் வளர்த்துச்சு. அவர் 1000 பேர் திருமணத்தை முடிச்சு அவர் விக்கிரமணத்துக்கு போயிட்டார். சாலமோன் வந்து ஆரம்பத்தில் பாருங்க, அவங்க அம்மாட்ட தான் ஆலோசனைலாம் கேட்டு செஞ்சிருக்காரு. இப்படியாக வந்து நிறையா காரியங்கள் தேவனுக்குள்ள வழி நடத்தியிருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு வம்ச வரலாறு வரோம்னா, நாம தேவனுக்கு உண்மையாக பிரியமா வாழணும், விசுவாசம் தேவன் பேரில் வைக்கணும், வைராக்கியம் வைக்கணும், கிரியைகளை காமிக்கணும் விசுவாசத்தை. அதுபோல நம்ம இன்னொரு வசனம் படிக்கிற, பொய்யுதரு தேவனுக்கு அருவருப்பானது. பொய் பேசக்கூடாது. அப்புறம் உள்ளதை உள்ளதென்று இல்லாததை இல்லாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுங்க. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும், இல்லாத இல்லாதன்னு சொல்லணும், அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம தேவ பிள்ளைகளத்தில் இருக்க வேண்டிய குணலட்சணங்கள். இப்படிதான் நமக்கு வேதம் போதிக்குது. நம்ம எந்த சூழ்நிலையும் பொய் சொல்லக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாமல் சாத்தானுக்கு பிரியமாக நடந்து கொள்ளக்கூடாது. நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்துட்டு சாத்தானை பிரியப்படுத்தணும் கூடாது. அப்புறம் தேவனுக்கு முன்பாக சுயநீதி வியாக்கியானம் பேசக்கூடாது. நாமளே ஒரு சில விஷயத்தில் நான் வியாக்கியானம் பேசுவோம். எப்படி நமக்கு நாமளே நம்ம பண்ண தப்புன்னு மனசு சொல்லுவோம், ஆனால் என்ன பண்ணுவோம், சுயநீதி வியாக்கியானம் பேசுறது. அப்படியெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது அன்பான சகோதரர்களே. தேவனிடத்தில் எந்த ஒரு சுயநீதியும் வியாக்கியானமும் செல்லாது அப்படிங்கிறத நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பான சகோதரர்களே, தேவனுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்கு. தேவன் உள்ளந்திரியங்களை ஆராய்கிறது. நமக்கு உள்ளத்துல என்னக்குன்னு நமக்கு தெரியாது, உங்களோட உள்ளத்துல எனக்கு எனக்கு தெரியாது, என்னோட உள்ளத்துல எனக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம 2 பேர் உள்ளத்துல என்ன இருக்குங்க யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அவருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்கு, சகலம் நிர்மாணமும் வெளியரங்கமா இருக்கு அன்பான சகோதரர்களே. அப்ப நாம் வந்து அடிக்கடி மாறுவோம். நாம தான் டக்குன்னு மாறிட்டே இருப்போம். சாத்தானை பார்த்தா அவனுக்கு தகுந்த மாதிரி, உனக்கு தான் பிரியவன் நடக்கிறேன், வேற உன்னை எட்டு நான் போயிடுவேன் நான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் கொஞ்சம் தூரம் தேவனை பார்த்துட்டு வசனத்தை படிக்கும்போது, தேவனை நான் உங்களுக்கு தான் பிரியமா நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அடிக்கடி நாம மாறலாம். ஆனால் அன்பான சகோதரர்களே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அன்பான சகோதரர்களே. நாம் வேணா அடிக்கடி மாறலாம், ஆனால் தேவன் என்னைக்குமே மாறாதவர் அன்பான சகோதரர்களே. அப்போ நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து வேத வசனத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழணும். தேவன் மாறாதவர், அதனால் நாமும் மாறக்கூடாது அன்பான சகோதரர்களே. அப்போ நம்ம எல்லா வகையிலையும் தேவனுக்கு பிரியமானது என்ன, தேவனுடைய நன்மை என்ன, பிரியம் என்னங்கிறத பகுத்தறிந்து நம்ம மனம் புதிதாகணும் அன்பான சகோதரர்களே. மறுரூபம் ஆகணும். அப்போ மறுரூபம் ஆகும் பொழுது நிச்சயமாக அந்த புரஜாதி பெண்கள் 4 பேர் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வந்தாங்களோ, அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல நமக்கு ஒரு இடம், கடைசி இடம் இருக்கு. கடைசி இடம் காலியா தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம பேர் எப்படி ராகாப், தாமார், ராகாப், ரூத், பத்சேபாள் அப்படின்னு பேர் வரும்போது அந்த இடத்துல நம்ம பேரும் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம பேரும் போடணும், நம்ம பேரும் அங்கே வரணும்னா அன்பான ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுல அந்த அட்டவணையில நம்ம பேர் வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அந்த 4 புரஜாதி பெண்களும் தகுதி இல்லை. 5வது புரஜாதி பெண்ணாக நாம தகுதியான்னு பார்த்தா நாமளும் தகுதி இல்லை. ஆனாலும் அவங்க வந்தாங்க. அப்ப தகுதி இல்லாத நம்மளை கூட தேவன் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கார் அன்பான சகோதரர்களே. நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம
நம்மளை சரி பண்ணிக்கணும் அன்பான சோர சொல்லு. அப்போ தேவனுக்கு அவருடைய வார்த்தைகள் சத்தியங்கள் நிறைய கொடுக்குறார். அவைகளை கேட்டு நம்ம அதன் பிரகாரம் நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அன்பான சோர சொல்லு நாமும் அந்த ஒரு 5வது புரஜாதி பெண்ணாக அந்த இடத்துல நம்ம பேரும் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக இந்த நாளிலும் 5 புரஜாதி பெண்கள் பார்த்தோம். அதுல 4 புரஜாதி பெண்கள் வேதத்திலிருந்து பார்த்தோம். 5வது புரஜாதி பெண் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்களா? 5வது புரஜாதி பெண்ணோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கா? கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? சொன்னா தான் நான் பாடத்தை முடிப்பேன். கொடுக்கப்பட்டிருக்குங்களா? யார் பேரு? நம்ம பேர் தான். நம்ம பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு? பயப்படாதே சிறுமந்தையே அப்படின்னு நமக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 1,44,000 பேர் மனவாட்டி வைப்பினர் அந்த இடத்துக்கு நம்மளை தேவன் வச்சிருக்கார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வம்சம் வரல நம்ம பேரும் வரும் அன்பான சொல்ல. அதுக்கு நாம் நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாக வாழணும். தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கணும். அவருடைய வார்த்தைகளின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளணும். தீங்கான காரியங்கள் நம்மளை விட்டு விளக்கிடணும். தொடர்ந்து இன்னும் உற்சாகமா தேவனுடைய வேலையில அதிகமாக நம்ம ஈடுபடணும். அப்படி செஞ்சாலும் நிச்சயமாக தேவன் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வம்சம் வரல வருவோம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். பொறுமையோட கட்டங்களை தேவன் தாமே ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமீன்.